இந்தாங்க. டேய் எங்கடா போய் சுத்திட்டு வர? எவ்வளவு நேரமா உன் போன் ட்ரை பண்றது? நாட் ரீச்சபிள் வருது. ஏன் என்ன விஷயம்? நானா கேக்குறேன், நீ என்ன சொல்ற? உன் போன் என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. சரி சீக்கிரம் கிளம்பு, நீ மும்பை போகணும். மும்பைக்கா? எதுக்கு? மும்பைல இருந்து உன் ஃப்ரெண்டு பேசிட்டான்டா, அவனோட கம்பெனில பேசிட்டானாமா. நாளை கழிச்சு வந்து உன்னை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்களாம். சீக்கிரம் கிளம்பு. நான் மும்பைக்கு போலப்பா. ஏண்டா? இங்கேயே ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிறேன். இங்க நீ தேடி கிழிச்சது போதும், ஒழுங்கா கிளம்புற வழிய பாரு. இந்த வேலையில சேர்ந்துட்டா உன் ஃபியூச்சரே மாறிடும். இங்க எனக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கோ அதுவே போதும்பா. உங்களெல்லாம் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுப்பா. ஏண்டா என்னமோ நாள் முழுக்க வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்க மாதிரி பேசுற? இங்க ஊர் சுத்தினது போதும், சீக்கிரம் கிளம்புற வழிய பாரு. போ. சக்தி வந்துட்டேன்பா. பா பர்சுல 3000 பணம் இருக்கு, எடுத்து கூட அவன்கிட்ட. சரிப்பா. இந்தா. எதுக்கு? நீ மும்பைக்கு போறல, அதுக்கு எவங்கிட்டயே ₹1 கொடுத்து போன் பண்ண சொல்லிட்டு மும்பைக்கு போறேன்னு ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு சென்னைக்கு போறல. என்னை வேற என்ன பண்ண சொல்ற? நீ என்னைக்கு அப்பா கிட்ட மாட்ட போறியோ தெரியல. அது அப்புறம் பாத்துக்குவோம். நீ என்ன மாட்டி விடாம இருந்தா போதும். கொண்டா. நேத்திக்கே சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுங்க. ஒரு சாயம் வாங்கி கொடுத்துறேன், போதுமா? சரிண்ணே. என்ன சவுந்தரு, அண்ணே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. என்ன கண்டுக்காம போற? பசங்க வந்துருக்காங்க. சரி அண்ணா நல்லா இருக்காப்லையா? நல்லா இருக்காங்கண்ணே. இங்க வா. இந்த வாத்தியார் வேலை கர்மாத்துல இருந்து ஒரு பையன் அனுப்பினால, என்னாச்சு? அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கண்ணே. இங்க வரப்பா, காசு பிரச்சனை சொல்லு, 5-10 குறைச்சு வேலையை முடிச்சு விட்டலாம். ஆளை வர சொல்லு. அது இல்லண்ணே, அவன் வேற வேலைக்கு போயிட்டானே. ஏன்? அவன் சர்டிபிகேட்ல டூப்ளிகேட்ண்ணே. போ போ, இது பெரும் பிரச்சனையா இருக்கும் இருக்க. வரண்ணே. வராத. எப்பா உன் பிரச்சனை என்ன? யோ டபுள் கேஸ் வந்துரு. அவர் எந்த ஒரு எம்எல்ஏ? அவன் எம்எல்ஏ கிடையாது. அவன் எம்எல்ஏ தங்கராசோட 2வது தம்பி மாமனாரோட மூத்த தாரத்து மகளோட 3வது மருமகன். கொடுத்து வச்சவங்கயா. எம்புட்டு பெரிய இடம், என்ன சொகுசான வாழ்க்கை. பேருதான் எம்எல்ஏ ஹாஸ்டல். ஆனா இங்க தங்கி இருக்கவன் பூரா எம்எல்ஏ சொந்தக்காரன், தோளான் துருத்தி. உனக்கே எரியுது. பேசாம நம்ம கட்சியில சேர்ந்துரு, உன்னையும் வளர்த்து விடுறா. 28 வயசு வரைக்கும் வளராதவன் இனியா வளர போறேன்? புருடாவெல்லாம் மக்கள்கிட்ட வச்சுக்கோ. அண்ணே அண்ணே உள்ள வாங்க. வாங்க. வணக்கண்ணே. வாப்பா வாப்பா சௌந்தரு. அண்ணே இவர்தான் மினிஸ்டர் மச்சான். இவங்க எல்லாம் இவர் ஃப்ரெண்ட்ஸுங்க. வாங்கப்பா. அண்ணன் சொன்னாரு எல்லாம் எஸ்ஐ செலக்ஷனுக்கு வந்தீங்களாமே. ஆமாங்க. கவலையே படாதீங்க, நம்ம ஆட்சி எதுவும் பண்ணலாம். நாளைக்கு போய் இந்த காக்கா பாட்டு குருவி பாட்டுன்னு தெரிஞ்சதை எழுதி வச்சுட்டு வாங்க. அண்ணனை வச்சு அவங்க உங்க ஊர்ல போஸ்டிங் வாங்கி போடுவோம். அப்ப நான் கிளம்புறேன். போன போடுங்க. இப்ப வெளில போயிடாதீங்கண்ணா. ஏன்டா? நம்ம தொகுதிக்காரங்க நிறைய பேர் உங்களை பாக்க ரொம்ப கோமா வந்திருக்காங்கண்ணா. என்ன தொகுதிக்காரங்களா? ஆமாண்ணா. நல்ல நான் பாக்குறேன். சொன்னா கேளுங்கண்ணா, பெரிய பிரச்சனை ஆயிருண்ணா. டேய் நான் பாக்காத தொகுதிக்காரங்களா? யோ என்ன இங்க கூட்டம்? ஐயா எங்க ஊர் எம்எல்ஏ செல்வநாயத்தை தேடி வந்தா எங்கேயா இருப்பாரு? அவர் அசம்பிள்ல இருந்து என்ன வரல. இங்க எல்லாம் அப்படி கூட்டம் போடக்கூடாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அதான் ஐயா சொல்லிட்டாருல, எம்எல்ஏ சட்டசபையில நமக்காகத்தான் பேசிட்டு இருப்பாரு போல இருக்கு. வாங்க போலாம் போலாம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? தொகுதி பக்கம் போய் 5 வருஷம் ஆச்சு. ஒரு வயலுக்கு நம்மள அடையாளம் தெரியல. இப்படியே ஊரெல்லாம் சுத்தி விட்டு நாளை காலையில எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதின்னு பாத்துட்டு கையெடுத்து கும்பிட்டு ஊர் பக்கம் போயிருவாங்க. இதெல்லாம் சமாளிக்கலைன்னா அரசியல் பண்ண முடியுமா? இத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கீழே மிஸ் இருக்கு, நல்லா சாப்பிட்டு அண்ணன் பேரை சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல. என்னப்பா என்னை பிரிச்சு பாக்குற? இருக்கட்டுண்ணே. சரி உங்க விருப்பம். அப்ப நான் கிளம்புறேன். எதுனா போன் பண்ணுங்க. வரட்டுமா? வரட்டுமா? சரிங்க பாப்பா போலாம். ஏங்க அவர்தான் அவ்வளவு சொல்றாருலங்க. சும்மா இருப்பா. அவரு 6 மாசம் அக்கௌண்ட நம்ம தலையில கட்ட பாக்குறாரு. ஏங்க இப்படி இருப்பாங்களாங்க? அரசியல்லாம் அப்படித்தான் இருக்கும். போய் எல்லாம் குளிச்சு ரெடி ஆகுங்க, எக்ஸாமுக்கு டைம் ஆகுது. போங்க. பாய்ஸ், ஆல் ஆஃப் யூ லிசன் ஹியர். யாரும் கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் எழுதக்கூடாது. சரியா 10 மணிக்கு இங்க விசில் அடிப்போம். அப்பதான் நீங்க எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? உனக்கும் சங்கரநாராயணனுக்கு எனி ப்ராப்ளம் இல்லையே சார். ஆரம்பத்துல இருந்தே அவர் உன்னை ரிஜெக்ட் பண்ற மோட்டிவ்ல இருந்தாரு. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு.
முருகா அங்கால ஈஸ்வரி காப்பாத்துப்பா. என்ன புக்கம் கொடுத்துருக்காங்க? எண்ணி பார்க்கவே 8 நாள் ஆகும் போல் இருக்கு. ஆஹா. தம்பி ஏ இல்ல, ஆன்சர் சி. ஏய், அதை எழுதாத, வேற எழுது, அது தப்பு. Inky Pinky Ponky, father of the donkey, donkey died, father cried, Inky Pinky Ponky. D. சார் என்ன தேடுறீங்க சார்? என்னடா ஒண்ணு தெரியாம நடிக்கிற? எங்க ஒளிச்சு வச்சிருக்க பிட்ட? சார் என்கிட்ட பிட் இல்லையே சார். மாட்டின ஆயுசுக்கும் போலீஸ் ஆக முடியாது. தம்பி என்னது இது? என்னது இல்ல சார். ஓ முன்னால தானே கிடந்துச்சு. நான் போடல சார். ஒய்யா சொல்ற? இல்ல சார். வாடா சார் வா. சார் சார் எக்ஸாம் நீ எழுதணும் வா. சார் ப்ளீஸ் சார் சார். தம்பி இதுக்கு ஏதான்பா கரெக்ட்? ஏய், அவர் தப்பா சொல்லிட்டு போறாரா? கரெக்டா எழுதுறா. இந்த போலீஸ் வேலையே வேணாம். எந்திரி. எங்க இந்த பிட்டு? என்கிட்ட பிட் இல்ல சார். இப்பதானே பார்த்தேன். சாரிங்க வாங்க சொல்றேன்ல சார். செக் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல சார். போங்க எழுது. முடியாதுக்குள்ள நீ என்கிட்ட மாட்டுவ. ஏன் சார் தேவையில்லாம அவர் டைமை வேஸ்ட் பண்றீங்க? நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும் யார் எப்படின்னு. Inky Pinky Ponky, father has a donkey. கிறுக்குனது போதும், கிளம்பு. குட் ஈவினிங் சார். ம் உட்காருங்க. என்னாச்சு? உங்க பிளான் சூப்பர் சார். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒருத்தரையும் பரீட்சை எழுத விடல. ம் அதுலயும் 1-2 பேர் தப்பிச்சிட்டாங்க சார். நீங்க தான் அவங்கள ஃபைனல் இன்டர்வியூல பாத்துக்கணும். நான் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற செலெக்ஷன் சம்பாதிக்காம விட்டுருவேனா? தேங்க்யூ சார். சார் இது என்ன சார் பொம்பளை போட்டோ? உனக்கு தான். ஐயோ நான் ஏகபத்தினி விரதம் சார். எனக்கு வேணாம் சார். இந்த பணம் மட்டும் போதும் சார். நான் வரேன் சார். எனக்கு அந்த விரதெல்லாம் கிடையாது சார். போய் தொலை. வரேன் சார்.